தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூரை சேர்ந்த முத்தாண்டி என்ற காளிமுத்து கோவில் திருவிழா தகராறு தொடர்பான வழக்கில் காவல்துறையினர் விசாரணைக்கு முயன்றபோது தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் அவர் பூச்சிக்கொல்லி மருந்து அருந்தியதாக தகவல் கிடைத்ததை அடுத்து காவல்துறையினர் அவரை மீட்டு சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க முயன்ற போதும் மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலிக்கு செல்ல மறுத்த காளிமுத்து சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அளப்பறையில் ஈடுபட்டார். இதனால் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் திணறினர். தன்னிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படும் தங்க செயின் மற்றும் மொபைலை திருப்பி அளித்தால் மட்டுமே சிகிச்சைக்கு ஒத்துழைப்பேன் என அவர் தெரிவித்தார். இறுதியில் மருத்துவமனை ஊழியர்கள் அவரை வீல் சேரில் அமர்த்தி 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் 2 மணி நேரமாக பரபரப்பான நிலை ஏற்பட்டது. மருந்து குடிச்சியா இல்லையா? தெளிச்சியா? உண்மையை சொல்லு. கொஞ்சம் குடிச்சியா? அரை மூடி குடிச்சிருப்பியா? மேல எல்லாம் தொளிச்சுக்கிட்டியா? சரி, உள்ள போச்சா? குடிச்சு இறக்குனியா? சரி, ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் போக வேண்டாமா? எப்படி? எதுக்கு? அதனால உடனே நடைபெறுதா நான் வருவேன். ஏன்னா எதுவும் வர மாட்டேன். யாரோட ஒரு செயின் காணாம போச்சு, பார்த்துட்டாரு ஒரு ஏட்டையா செல்ல ஆத்துட்டாங்க. செல்ல அப்படின்னாங்க. எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சதா நான் ட்ரீட்மெண்ட் ஒத்துழைப்பேன். இல்லை ஒத்துழைப்பு கிடையாது சார். ஆமாம் சார். என்ன பிரச்சனை தம்பி உனக்கு? சார் நான் ஊர் பொங்கல் நாட்டம் பற்றி அப்போ நாட்டம் இருக்கும்போது அது வந்து வேறு சமுதாயத்தில் வந்து ஜாதியை பற்றி தூங்க வேறு பேசுனாங்க. ஜாதி பற்றி பேசுறதுக்கு நம்மளை அங்கே போய் அடித்தாங்க. அடித்ததுனால கிடையாது நீ தான் அப்படின்னு சொல்லி பொய்யான போகிற ஏமாறு கொடுத்து என்னோட கலந்து அடித்து செவட்டி அடித்து கையை தூக்கி செல்லே பிடிக்கிட்டாங்க. 2 மணி செயின் எடுத்த காலத்தில் செயினை காணும். அதுக்குள்ள நான் எனக்கு கிடைச்சாலும் நான் தெரியும் நான் எதுக்கும் ஒத்துழைக்க விட மாட்டேன். ஆமாம், எனக்கு அந்த காலத்தில் உடனே நடவடிக்கை எடுக்கலாட்டி நான் எதுக்கும் ஒத்துழைக்க மாட்டேன்.